வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோல நம்ம என்ன கதை கேட்க போறோம்னா, உனை சரணடைந்தேன் கதையின் 8வது பகுதி. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்க கேட்கலாம். வாங்க கதைக்குள்ள போகலாம். ஹரி மறுபடியும் மாடிக்கு போகலாமா, அம்மாவிடமே இருக்கலாமா என்று யோசிப்பதற்குள் வீட்டு வாசல் கதவு தட்டப்பட போய் கதவை திறந்தான். வந்தவர் அவனை தள்ளி கொண்டு உள்ளே வந்தவர் இப்படியும் அப்படியுமாய் கண்களை சுழற்றியவர் அபயாம்பிகாவை பார்த்ததும் தடால் என அவள் கால்களை பற்றியபடியே கீழே விழுந்தார். சட்டென்று எழுந்து உட்கார்ந்த அபயத்தின் மனதிற்கு ஓரளவு புரிந்து போனாலும் இதை எப்படி சமாளிப்பது என்று யோசித்தபடியே தலை குனிந்திருந்தாள். மாமி, கைவிட்டுடாதீங்கோ. எங்க ஆத்து பொண்ணு பண்ணினது தப்புதான். ஆனா இப்படி வாயும் வயிறுமா நிக்க வச்சுட்டானே உங்க பேர, என்னால தாங்க முடியல மாமி. இன்னைக்கு ஒரு கடுதாசி எழுதி யாரோ பையன்கிட்ட அனுப்பிச்சிருக்கான். நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், இஷ்டம் இல்ல, நீ வேற யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கோ, நான் காட்டி கொடுக்க மாட்டேன்னு. அப்பதான் என் பொண்ணு உண்மையை சொன்னா. தாங்காம கோவத்துல விசிறிக்காம்பை எடுத்து வேலாசிட்டேன். அப்படியே மயக்கமாயிட்டா. என் பையன்தான் தடுத்து அவளுக்கும் தண்ணி தெளிச்சு மயக்கத்தை சரி பண்ணா. நான் செத்து போறேன்னு அழறா. என் பாரியா போனப்புறமா அவ்வளவு செல்லமா வளர்த்த மாமி. இன்னைக்கு தான் முதல்ல அவளை நான் அடிச்சது. இத்தனை நாளும் பூ போலத்தான் வச்சுட்டு இருந்தேன். இப்படி என் பையனோட சிநேகிதனே என் பொண்ண இப்படி நிறுத்துவான்னு நினைக்கவே இல்லை மாமி. என்னால வெளியில தலை காட்ட முடியாதபடிக்கு பண்ணிடாதீங்கோ. என்னால முடிஞ்ச அளவு நான் சீர் செய்யறேன். உங்க பேரனுக்கு சொல்லி எப்படியாவது இந்த கல்யாணத்தை முடியுங்கோ மாமி. படபடவென்று மன ஆதங்கங்களை எல்லாம் அழுது கொண்டே பேசினார் வந்தவர். அதற்குள் சந்திராவை அவள் அண்ணன் அழைத்து வர அழுதழுது உப்பிய முகத்துடன் கலைந்த தலையுமாய் நின்றிருந்தாள் சந்திரா. தரதரவென்று அவளை இழுத்தவர் அபயாம்பிகாவிடம் தள்ளாத குறையாய் நெட்டினார். இத பாரு, இனிமே இந்த வீடுதான் நீ இருக்க வேண்டிய இடம். அவ உன்னை அடிச்சாலும் உதைச்சாலும் பட்டுக்க வேண்டியதுதான். இந்த வாசலை தாண்டி என் வீட்டுக்கு வரக்கூடாது. ஆமா மாமி, உங்க பேரனை கண்டுபிடிச்சு இவளை ஒப்படைக்கிறேளோ இல்ல வெளியில தள்ளுறேளோ அது உங்க இஷ்டம். ஏன்னா உங்க ஆத்து ரத்தம்தான் அவ வயிற்றுல இருக்கிறது. அதனால நீங்க தான் பொறுப்பேத்துக்கணும். இனிமே எனக்கும் இவளுக்கும் சம்மந்தம் இல்லை. ஆமா, வாடா ஆத்துக்கு போகலாம். மகனை கூப்பிட்டு கிளம்பினவரை தடுத்து அழுந்த அங்கிருந்த நாற்காலியில் உட்கார வைத்தான் ஹரி. நான் ஒருத்தன் இங்க நிக்கிறேன், நீங்க பாட்டுக்கு உங்க இஷ்டத்துக்கு பேசிண்டே போறேளே, என்ன அர்த்தங்கிற? முதல்ல என்னமோ கல்யாணம் பண்ணிடுங்கோன்னு கெஞ்சினேள், அடுத்தாப்புல பொண்ணு வந்த உடனேயே தடம் மாறி போறேளே. இத பாருங்கோ, முதல்லையே என் பிள்ளைய காணமேன்னு நாங்கள்லாம் பரிதவிச்சுட்டு இருக்கோம். இப்ப நீங்க வேற வந்து கூத்து நடத்துறேள். சுவாமி, நானா கூத்து நடத்துறேன்? உங்க பிள்ளைனா பெரிய கூத்தா நடத்திட்டு போயிட்டான். அதுக்கு சும்மா உங்க பிள்ளைன்னு என் பையன் பேர்ல குத்தம் சொல்றத நிறுத்துங்கோ. உங்க பொண்ணோட சம்மதம் இல்லாமதான் என் பையன் பலவந்தமா அவளுக்கு எடுத்துட்டானா? சொல்லுங்கோ சார். என் பிள்ளையே இல்லாத போது இந்த பொண்ணை இந்தாத்து மாட்டு பொண்ணா எப்படி சார் ஏத்துக்க முடியும்? அதுவும் வயத்துல ஒரு பிள்ளையோட. உங்களை பேசுற அதே ஊரு எங்களை மட்டும் பேசாதோ? உங்களுக்கானா இவ ஒருத்தி தான் பொண்ணு. எனக்கு இன்னும் 2 பொண்ணு இருக்கே சுவாமி, அதுகளை கரையேற்ற வேண்டாமா? என்னமோ கொடுத்து வச்சாப்புல பொண்ணை இங்கு விட்டுட்டு கையை உதறிண்டு சுலபமா போக பாக்குறீரே. நான் என்ன அவ்வளவு முட்டாளா சரின்னு தலையாட்ட? பாட்டி, என்ன விரட்டிடாதீங்கோ பாட்டி. நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன் பாட்டி. நான் செஞ்சது பெரிய தப்பு தான். என்ன மன்னிச்சிடுங்கோ பாட்டி, விரட்டாதீங்கோ. உங்க ஆத்துல வேலைக்காரியா இருக்க, என்ன மட்டும் வெளியில போன்னு சொல்லாதீங்கோ பாட்டி. பாட்டி. தன் மடியில் விழுந்து அழுத சந்திராவை பிடித்து தூர நகர்த்தினாள் அபயாம்பிகா. கோபத்துடன் தன் விழிகளை அவள் மேல் உருளவிட்டாள். சட்டென்று எழுந்து நின்றாள். மூவரையும் பார்த்து சொன்னாள், போங்கோ வெளியே. என் பேரனே இந்த வீட்டை விட்டு போன பிறகு அதுக்கு காரணமான இவளை நாங்க ஏன் வச்சுக்கணும்? முடியாது, போங்கோ. பாட்டி,
நம்பாமல் அபயாம்பிகாவை பார்த்த சந்திராவின் கண்கள் சுழல கீழே சாய இருந்தவளை ஜனகம் தாவி பிடித்து தன்னுடன் சேர்த்து அணைத்து கொண்டாள். விடுடி அவளை, நானும் அம்மாவுமா பேசுறப்போ இடையில நீ ஏன் வந்து பூந்துக்கிற? விடு அவளை. பெத்தப்பனே வேண்டாம், இந்த ஜந்துன்னு விட்டுட்டு போறேங்கிறான். கூட பிறந்தவனும் கையை தட்டிட்டு போறான். உனக்கு என்ன சம்பந்தம் இதுல? போடி உள்ள. ஹரி வந்தவர்கள் எதிரிலேயே ஜனகத்தை பார்த்து கத்தினான். ஜனகத்தின் முகம் சிவந்து இறுகியது. ஆனாலும் தன்மேல் தழுவி பரவி இருந்த சந்திராவை விடாமல் பிடித்திருந்தாள். சந்திரா மெல்ல மெல்ல உணர்வுக்கு வந்து கொண்டிருந்தாள். ஹரிதான் சொல்றானே, விடு அந்த பொண்ணை ஜனகம். தலைக்கு மேல நமக்கு ஏகமா கிடக்குடி. இன்னும் வேண்டாததையெல்லாம் நாம எதுக்கு இழுத்து விட்டுக்கணுமா? வீதியில போற ஓனானை எடுத்து விட்டுண்டு குத்துறதே குடையறதேன்னு சொல்றது சரியில்லடி ஜனகா. விடு சொல்றேன். முழுவதுமாய் உணர்வு திரும்பியது சந்திராவிற்கு. தலையை நிமிர்த்தி தன் தந்தையையும் கூட பிறந்தவனையும் பார்த்தாள். அவர்கள் பார்வை கீழ் நோக்கி நரித்தனமாயிருந்தது போல் தோன்றியது. மறுபடியும் தலையை திருப்பி அபயாம்பிகா, ஹரி, ஜனகம் மூவரையும் பார்த்தாள். அபயாம்பிகாவின் கண்களில் வெறுப்பும் காழ்ப்பும் இருந்தது என்றால், ஹரியின் கண்களிலும் முகத்திலும் கோபமும் ஆக்ரோஷமும் கொப்பளித்து கொண்டிருந்தது. ஜனகத்தின் முகம் சிவந்து பாறையாய் இறுகி இருந்தது. எதையும் அவள் முகத்தில் இருந்து கண்டுபிடிக்க முடியவில்லை. அத்தனை பேரையும் ஒரு முறை தீர்க்கமாய் பார்த்த சந்திரா ஒரே பாய்ச்சலாய் வீட்டை விட்டு வெளியே பாய்ந்து ஓடினாள். அனைவரின் மனதிலும் ஒரே பதற்றம். சந்திராவின் தந்தையும் சகோதரனும் உணர்வுக்கு வந்து அவர்களும் வீட்டை விட்டு ஓட்டமும் நடையுமாய் வெளியேறினார்கள். ஜனகத்தின் மனதில் ஏற்பட்ட கழிவிரக்கத்தில் அந்த பெண்ணிற்காக அவள் கண்களில் இருந்து சூடான நீர் வழிந்தது. பட்டென்று திரும்பி எப்போதும் போல் சமையல் அறையினுள் நுழைந்தாள். சந்திராவின் தந்தையின் வருகையினால் பாதி சாப்பாட்டில் எழுந்திருந்த ஜனகத்துக்கு அப்போதும் பசி எடுக்கவில்லை. இப்போதும் பசி எடுக்கவில்லை. வயிறு முழுக்கவும் எண்ணங்கள் அடைத்திருந்தன. சுமதி அம்மாவின் அருகில் வந்து உட்கார்ந்தாள். அம்மா, இப்படி உறைஞ்சு போய் உட்காராதம்மா. உன்னை பார்க்கவே எனக்கு மனசு ஆறல. ரொம்ப பயமா இருக்குமா. வாய் விட்டு அழுதுடுமா. சாப்பிடவும் மாட்டேங்கிற மா. அப்படியே உட்கார்ந்திருந்தாள் ஜனகம். மோரை உப்பு போட்டு கரைத்து கொண்டு வந்த ஜனகத்திடம் உட்கார்ந்தாள். மா, இதையாவது குடிமா. எனக்கு ரொம்பவே பயமா இருக்குமா. இதை குடிச்சிட. சுமதியை பார்த்த பார்வையில் கனிவு இருந்தது. இறுகி இருந்த முகம் இளகி இருந்தது. மோரை வாங்கி குடித்தாள். மா, மணக்கட்டை கொண்டு வரேம்மா. சித்த நேரம் படுத்துக்கோயேன், நான் பாத்துக்கிறேன். கொஞ்சம் படுத்துக்கோமா. அம்மாவை படுக்க வைத்தாள். அங்கிருந்த விசிறியை எடுத்து ஜனகத்திற்கு விசிற ஆரம்பித்தாள். வாண்டாண்டி கண்ணா, போரும் சுமி. அப்புறமா கை வலிக்க போறது. ஆமா, உங்க ஆத்துக்காரர்கிட்ட இருந்து கடுதாசி வந்ததோ சுமி? இல்லம்மா, தினமும் எதிர்பார்க்கிற, இன்னும் வரலம்மா. சுமி, நான் சொல்றத கவனமா கேட்டுக்கோ. இந்த ஆத்து குழப்பங்கள்லாம் தீந்தா விட்டு போலாம்னு நினைச்சுக்காத சுமி. இது இப்போதைக்கு முடியற குழப்பமா எனக்கு தோணல. அம்மு கல்யாணமும் எப்படி நடக்க போறதோ தெரியல. நீ உங்க ஆத்துக்காரோட லெட்டருக்கு காத்திருக்காம நீயே எழுதி போடு. உன்னை அழிச்சுண்டு போ சொல்லி நீ இங்க எத்தனை நாள் இருந்தாலும் எனக்கு சந்தோஷம்தான் சுமி. ஆனா உன்னோட சந்தோஷமான வாழ்க்கை பாழாக கூடாதும்மா. அதனால தான் சொல்ற, நீ சீக்கிரமா ஆத்துக்கு போய் சேர்னு. இங்க இன்னும் ஏதாவது விபரீதமா நடக்கிறதுக்குள்ள போயிடுமா சுமி. அம்மா, உன்னை விட்டுட்டு போகணுமேன்னுதாம்மா யோசனை பண்ற. நீ தனியாவே இருந்திருந்து மனசளவில் ஒரே அடியா நொறுங்கி போறம்மா. என்னோட வந்து கொஞ்ச நாள் இறையம்மா. பாட்டிட்ட கேட்கட்டுமாமா. அம்மாவின் உணர்வுகளை உண்மையாய் உணர்ந்தவளான சுமதி அவளை இந்த நிலையில் விட்டுவிட்டு செல்ல விரும்பாமல் தத்தளிப்பது தெரிந்தது. விழிகளில் நீர் கோர்த்து நின்றது. சுமதியை தன்னுடன் சேர்த்து அணைத்து கொண்ட ஜனகத்தின் மனம் ஒரு நிமிடம் பெருமிதத்தால் விம்மியது. சுமி, அம்மா மேல இவ்வளவு பிரியமும் ஸ்நேகமும் வச்சிருக்க பாரு. அதுவே எனக்கு போதும்டி கண்ணா. எனக்கு மனசு நிறைஞ்சிருக்குடு சுமி. உனக்கு எப்போதும் ஒரு குறையும் வராம இருக்கணும்டி குஞ்சலம். சரி, இந்த பேச்சை விடு.
உங்க வீட்டுக்கு கிளம்புறத பாரு, சீக்கிரமா. ஜனகத்தின் அருகிலேயே அவளை ஒட்டி சுருண்டு படுத்து கொண்டாள் சுமதி. பாட்டி, பாட்டி, மா, மா. வெளியே இருந்து உள்ளே ஓடி வந்த ராஜா பெரியதாய் கத்திக்கொண்டே வந்தான். என்னடா ராஜா, என்னப்பா? நீ என்ன குண்ட தூக்கி போட போற? சொல்லிடு, எல்லாத்தையும் கேட்டுட்ட. நான் ஒரேடியா போறேன், சீக்கிரமா சொல்லுடா. ஓடி வந்து பாட்டியின் அருகில் மண்டியிட்டு உட்கார்ந்த ராஜா, பாட்டி, பாட்டி. பேச இயலாமல் குரல் அடைக்க கேவினான். சொல்லுப்பா, என்ன தப்பு பண்ணின சொல்லு. அழாதடா, எல்லாத்தையும் ஜீரணிச்சுக்க. நான் தான் ஜடாயி மாதிரி இருக்கேனே, சொல்லு. கண்களை அழுந்த மூடி பல்லை கடித்து அழுகையை அடக்க முயன்று தோற்றான். காற்றுக்காக வாயை திறந்த ராஜா பட்டென்று உடைந்த குரலில் கூறினான். பாட்டி, சந்திரா அவாத்து கிணத்துல விழுந்து செத்து போயிட்டான். ராஜா, என்னடா இப்படி பெருசா மலையையே தூக்கி போட்டுட்ட? டீ ஜனகா, ஹரி, வாங்கோளே, என்னால தாங்க முடியலையே. அம்மா, மார் வலிக்கிறதுடி ஜனகா, தூத்தம் கொண்டாயே, தொண்டை வரல்றது. ஹரி. வீடே அமளி துமளிப்பட்டது. சுமையின் கண்கள் விஷயம் அறிந்து துடிப்பற்று விரிந்து நின்றது பயத்தால். அத்தனை பேரும் ஸ்தம்பித்துத்தான் போனார்கள். ஹரி கூட இப்போது மிரண்டுதான் போனான். ஜனகத்தின் சரீரத்தில் மறுபடியும் ஒரு அக்னிக்கோடு உடலை பிளந்து கொண்டு சென்றதில் இறுகிய முகத்துடன் தணல் போல் நின்றிருந்தாள். டேய் ஹரி, இப்ப என்னடா செய்யறது? 2 பேருமா ஆத்திரத்துல விரட்டிட்டோமே. அந்த பொண்ணு வேற வழி இல்லாததனால தாண்டா இப்படி ஒரு முடிவை எடுத்துடுத்தோ. அதுக்கு காரணம் நாம தானா? பாட்டி, காப்பாத்துங்கோன்னு என்னமா என் காலை பிடிச்சு கதறித்தோ. ஐயோ, நம்ம அம்மா வயசு இருக்குமா? அநியாயமா போயிடுத்தே. டே ஹரி, அவ அப்பா மறுபடியும் சண்டைக்கு வந்துருவாடோ? ஒன்னும் புரியலையேடா, பயமா இருக்குடா. நம்ம ஆத்து பொண்ணுங்க நன்னா இருக்கணுமே. என் புத்திய ஜோட்டால அடிக்கணும். அம்மாடி, என்னை ஏண்டிமா கூப்பிடாம இப்படி இங்க விட்டு வச்சிருக்க? தாங்கலையே, முடியலையே. அம்மா, சித்த பேசாம இர. நீ புலம்புறதும் இல்லாம இருக்கிறவா குடலையின்மா புரட்டி எடுக்கிற. மேற்கொண்டு என்ன பண்ணலாம்னு பெரியவளா லட்சணமா சொல்லாம இன்னும் வயத்தை பிடுங்கறியே. வாயை மூடின்று சொல்ற. ஜனகம் கிடுகிடென்று அபயாம்பிகாவின் அருகில் வந்தாள். அம்மா, நான் வாத்துக்கு போயிட்டு வந்துடுறேன் சொல்லிவிட்டு யாரும் எதுவும் பேசும் முன்பும் யோசிக்கும் முன்பும் சரசரவென்று தலைப்பை இழுத்து போர்த்தி கொண்டு அவர்கள் வீட்டை நோக்கி நடந்தாள். ஹரியும் அபயாம்பிகாவும் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். ஹரியின் முகத்தில் ஆங்காரமும் கோபமும் அதிகமாக. அபயாம்பிகா அவனை கண்களாலேயே ஜாடை காட்டி பேசாமல் இருக்கும்படி கூறினாள். பிரேமா குட்டி சமய சந்தர்ப்பம் தெரியாமல் டாட்டா என்று ஹரியின் அருகில் போக பயத்துடன் நின்றிருந்த சுமதி பாய்ந்து பிரேமாவை தூக்கி கொண்டு புரைக்கடை பக்கமாய் சென்றாள். ஜனகம் குனிந்த தலை நிமிரவில்லை. யாரோ அவளை விரட்டி கொண்டு வருவது போல் கால் தரையில் படுவது தெரியாமல் விற்றென்று நடந்தாள். கொஞ்சமும் தயக்கம் இல்லாமல் சந்திராவின் வீட்டினுள் குழுமியிருந்த கும்பலை விலக்கி கொண்டு சென்றாள். கீழே ஈரத் துணியுடன் கலைந்த நனைந்த தலையில் முத்து முத்தாக நீர் கோர்த்தபடி கண்மூடி கிடக்கும் அந்த இளம் குருத்தை பார்க்க பார்க்க மனம் வெடித்து சிதறியது ஜனகத்திற்கு. அப்படியே மண்டியிட்டு சந்திராவை தூக்கி தன் மடியில் வைத்து கொண்டாள். அவள் முகத்தை தன் முகத்தோடு சேர்த்து கண்ணீருடன் முத்தமிட்டாள். மனதினுள் சந்திராவிடம் 1000 முறை மன்னிப்பு கேட்டு கசிந்து உருகினாள் ஜனகம். வாய் திறந்து ஒரு வார்த்தை பேசவில்லை ஜனகம். ஆனால் தன் மன உணர்வுகள் அத்தனையையும் தன் மௌன மொழியிலேயே கொட்டிவிட்டாள். இறுதியாக சந்திராவின் நெற்றியில் முத்தமிட்டு பூவை போல் மென்மையாக கீழே கிடத்தினாள். சந்திராவின் தகப்பனாரிடம் வந்து நின்றவள் நேருக்கு நேர் பார்க்க முடியாமல் தலை தாழ்ந்து கண்கள் பல பலவென கொட்ட இரு கரம் குவித்துவிட்டு விடு விடுவென யாரையும் திரும்பி பார்க்காமல் நடந்தாள். மனம் மட்டும் சூறாவளியாய் சீறிக்கொண்டிருந்தது. முகம் இறுகியது.
நேரே புறக்கடை பக்கம் போக சுமதி பயத்தோடும் குழந்தையுடனும் கதவை திறந்து நின்று கொண்டிருந்தாள். அம்மாவிற்கு மாற்று புடவை ரவிக்கை துண்டு எடுத்து வைத்தாள். பிரேமாவை கீழே இறக்கிவிட்டு ஜனகத்தின் தலையில் சொம்பால் தண்ணீர் மொண்டு விடவும் ஜனகம் பொறுக்க முடியாமல் குலுங்கி குலுங்கி சத்தமில்லாமல் கதறி அழ சுமதியாலும் தாங்க இயலாமல் அழுதாள். அம்மா, வேண்டாம்மா, அழாதம்மா, நீ அழறத கண் கொண்டு பார்க்க முடியலம்மா, வேண்டாம்மா. தலையை துவட்டி நுனி முடிச்சிட்டபடி உள்ளே பின்பக்க கதவு வழியாகவே சமையல் அறையினுள் நுழைந்தாள். சிறிது நேரம் அப்படியே உட்கார்ந்திருந்தவள் அங்கேயே சுருண்டு படுத்து கொண்டாள். மா, இந்தாம்மா, சூடா காஃபி சாப்பிடுமா, இந்தாம்மா. சுமதி, இனிமே நானா கேட்கிற வரை ஒன்னும் கொண்டு வராத. எனக்கு இப்ப எதுவும் பேச பிடிக்கல, என்னை விட்டுடு. சொல்லிவிட்டு சுவற்றை நோக்கி திரும்பியபடி படுத்தவளே எழுந்திருக்கவே இல்லை. அபயாம்பிகாவும் தட்டு தடுமாறி எழுந்து வந்து பார்த்துவிட்டு சுமதி குசு குசுவென காதில் கூறியதும் பேசாமல் திரும்பிவிட்டாள். ஹரியும் ஒன்றும் தோன்றாமல் அப்படி இப்படி அலைந்தவன் உடனே சாயியிடம் போகத் துடித்தாலும் இப்போது வீட்டை விட்டு போவது அத்தனை நல்லதல்ல என்று தோன்ற பேசாமல் மாடிக்கு போனான். 2 நாள் தாடியும் வதங்கிய முகமும் சிவந்த கண்களுமாய் படி ஏறிய ஹரியை பார்த்து பதறித்தான் போனாள் சாயி. அவளை பிடித்து உள்ளே அழைத்து வந்தாள். நெற்றியில் கை வைத்து ஜுரம் இருக்கிறதா என பார்த்தாள். பீமுடு, சூடா ஹார்லிக்ஸும் பிஸ்கட்டும் பழமும் கொண்டு வாப்பா. கட்டளையிட்டு விட்டு அவன் தலையை இதமாய் பிடித்து விடத் தொடங்கினாள். சரிவர சாப்பிடாதது, மன உளைச்சல் எல்லாமாக அவனை ஒரு முழு வியாதிக்காரனாகவே தோற்றுவித்தது. பீமுடு கொண்டு வந்து தரவும் பழங்களை உரித்து அவன் வாயில் இட்டாள். பிஸ்கட்டை ஹார்லிக்ஸில் நனைத்து புகட்டினாள். பிறகு அவனே கொஞ்சம் தெம்படைந்தவனாக ஹார்லிக்ஸை வாங்கி குடித்தான். நீங்க சரியாகவே தூங்கல போலிருக்குங்க, வாங்க மேல போய் படுங்க. கண்ணை கட்டிக்கிட்டு கொஞ்ச நேரம் சந்தடி இல்லாம படுத்திருந்தாலே தெளிவா இருக்கும், வாங்க. பீமுடு, பிரசாத் வந்தா வேணுங்கிறத கொடுப்பா, நான் கொஞ்ச நேரத்துல வரேன். சொல்லிவிட்டு அவனை மாடிக்கு அழைத்து போனாள் சாயி. முதலில் ஃபேனை சுழல விட்ட சாயி ஜன்னல் கதவுகளை எல்லாம் சாத்தினாள். அவன் அருகில் வந்தமர்ந்தாள். அதற்கு மேல் அவனால் தாழ முடியவில்லை. சாயியின் அருகாமை அவனுக்கு இப்போது மிகவும் வேண்டியிருந்தது. வெறி பிடித்தாற்போல் அவளை இறுக அணைத்ததில் விலா எலும்புகளை நொறுங்கி விடுமோ என்ற அளவுக்கு வலி எடுத்தது சாயிக்கு. ஆனாலும் ஒரு முனகல் கூட அவளிடமிருந்து எழவில்லை. அவனுக்கு இசைவாகவே நடந்து கொண்டாள். அதிகமான சந்தோஷமும் சரி, அதீதமான கஷ்டமும் சரி, ஒரு ஆணின் மனதில் அந்த சமயத்தில் பெண்ணின் அண்மையைத்தான் நாடும்படி தூண்டுதல் ஏற்படுகிறது. இது இயற்கையா அல்லது விதிவிலக்கு உண்டா? சாயியிடமிருந்து விடுபட்டு படுக்கையில் வீழ்ந்தவன் ஏதோ போரிட்டு களைத்தவன் போல் அப்படியே கிடந்து தூங்கியே போனான் ஹரி. சாயி துளி சத்தமும் இல்லாமல் அங்கிருந்து எழுந்து கதவை சாத்திவிட்டு கீழே வந்தாள். பீமுடு, உனக்கு ஏதாவது விஷயம் தெரியுமாடா? இவர் இப்படி ஒரு கலக்கமான நிலையில எப்பவும் இருந்ததே இல்லடா. ரொம்ப மனசுக்கு பயமா இருக்குடா. அவருக்கு ஏதாச்சும் விக்கி விக்கி அழ ஆரம்பித்தாள் சாயி. பீமுடுவால் தாங்க முடியவில்லை. சாயியின் இந்த வேதனை அவன் பார்க்காத ஒன்று. அக்கா, அழாதக்கா, கண்டிப்பா எல்லாம் சரியா போகும். வாக்கா, சாமிகிட்ட கற்பூரம் ஏத்தி கும்பிடலாம், கவலைப்படாதக்கா. எழுந்து முகத்தை அலம்பிக் கொண்டு கற்பூரம் ஏற்றி மனமாற வேண்டிக் கொண்டாள். சீக்கிரமே ஹரியின் அத்தனை சங்கடங்களும் விலக வேண்டும் என்று. பிரசாத் ஹாஸ்பிட்டலில் இருந்து வந்தவுடன் சாயியும் அவனிடம் தன் மன உளைச்சல்களை கூறினாள். அவனும் அவளை சமாதானப்படுத்தினான். மா, கவலைப்படாத. அப்பாவுக்கோ அந்த வீட்டுக்கோ எந்த கஷ்டம்னாலும் அதுக்கு நமக்கு வந்த கஷ்டம் போலத்தாம்மா. ஆகட்டுமா, அப்பா விஷயத்த சொல்லட்டும், அப்புறமா அதுக்கு தகுந்தாப்புல செய்யலாம். ஆனா நானும் நீயும் யோசனை பண்ண கொஞ்சம் டைம் வேணுமா? அவர் எதுக்காலேயே ஏதாவது பேச வேணாம்மா. சரிப்பா பிரசாத், நீ எப்படி சொல்றியோ அப்படியேப்பா.
இவர்கள் இருவரும் பேசிக் கொண்டிருக்கும் போதே ஹரி மாடியில் இருந்து இறங்கி வந்தான். பிரசாத், எப்ப வந்த? ஹாஸ்பிட்டல் எப்படி இருக்கு? பிடிச்சிருக்காப்பா? ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் உன்னை பத்தி என்ன சொல்றாப்பா? எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குப்பா. எல்லாமே எனக்கு மனசுக்கு பிடிச்சா போல ரொம்ப நல்லவங்களாகவே இருக்காங்கப்பா. வேலை ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குப்பா. ரொம்ப சந்தோஷம் பிரசாத். திடீரென்று மௌனமானான் ஹரி. மேலே ஒன்றும் பேசாமல் விட்டத்தை பார்த்தபடியே இருந்தான். பா, ஆர் யூ ஆல்ரைட்? ஏன்பா, ஏதாவது உடம்புக்கு முடியலையா பா? பரிவுடன் மகன் விசாரித்ததும் ஒரு கணம் சேகரையும் இவனையும் ஒப்பிட்டு பார்த்த மனம் கண்களில் மழுக்கென்று கண்ணீரை துளிர்க்க வைத்தது. பா பா, என்னப்பா, எதுவானாலும் சொல்லுங்கப்பா, நான் இருக்கம்பா, உங்களுக்கு கவலைப்படாதீங்கப்பா. தன் தோள் மேல் கை வைத்து சமாதானப்படுத்தும் பிரசாத்தை பார்த்து கண் கலங்க ஆரம்பித்தான் ஹரி. பா, பிரசாத், எந்த நிலையிலையும் என்னை கைவிடாம இருப்பியாடா? சொல்லு, சொல்லுடா. அவனை பிடித்து கொண்டு ஹரி நைந்த கெஞ்சும் குரலில் கேட்டான். பா, என்னப்பா நீங்க இப்படி எல்லாம் நீங்க கேட்கலாமா? நான் உங்களோட பிள்ளைப்பா. உங்களை எப்படிப்பா நான் ஒதுக்க முடியும்? உங்க ரத்தம்பா நான் உருவாக காரணமா இருந்தவங்கப்பா நீங்க. என்னைக்கும் நான் உங்களை எந்த நிலையிலையும் கைவிட மாட்டேன். உங்களுக்கு ஆதரவா பக்க பலமா இருப்பேன்பா. என் மேல நம்பிக்கை வைங்க. ப்ளீஸ் கலங்காதீங்கப்பா. பிரசாத்தை அப்படியே தழுவிக்கொண்டான் ஹரி. ஹரியின் கண்ணீரால் பிரசாத்தின் ஷர்ட் நனைந்தது. பிரசாத்திற்கும் மனதிற்கு வேதனையாயிருந்தது. ஹரியின் முதுகை ஆதரவாக தடவினான். சாயியால் பொறுக்கவே முடியாமல் தத்தளித்தாள். பா, வாங்கப்பா, சாப்பிடலாம். பிரசாத், சேகர் மோசம் பண்ணிட்டான்டா. ரொம்ப அடிபட்டுண்டா பிரசாத். எப்படி மீள போறேன்னு தெரியலடா. நான் இருக்கம்பா, கவலைப்படாதீங்க. ப்ளீஸ் சாப்பிட வாங்க. சாயி போலவே பிரசாத்தும் விஷயத்தை என்ன ஏது என கேட்காமல் அவனை சமாதானப்படுத்துவதிலும் பசியாற்றுவதிலும் முனைந்தார்கள். பிரசாத், சாயி இன்னைக்கு பசி கூட எடுக்காம வயிறே அடைச்சிருக்கு. முதல்ல நடந்தது கேளுங்கோ, அப்புறம் சாப்பிடலாம். வா பிரசாத், உட்காரு. ஒரு வினாடி பேசாமல் இருந்தவன் ஒரு ஆவேசத்தோடு கூறினான். சாயி, பிரசாத், சேகர்கிட்ட அவன் மோசம் பண்ணின பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கணும்னு கண்டிப்பா சொல்லிட்டேன். அதுக்கு முன்ன அவன் என்னை எப்படியெல்லாம் கேவலமா பேசினான் தெரியுமா? நான் ஒன்னும் பேசாம இருக்க அம்மா இல்லைங்கிறான் சாயி. உன்னை போல வீட்டுல ஒரு ஆட்டம் வெளியில ஒரு ஆட்டம்னு போடலைங்கிறான். கடைசியில இங்கிருந்து அன்னைக்கு போனேனே, என்னாச்சு தெரியுமா சாயி? ஒரு பேப்பர்ல நான் சந்திராவை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், என்னோட செலவுக்கு அம்முவோட நகையை எடுத்துட்டு போறேன்னு எழுதி வச்சுட்டு அம்மு கல்யாணத்துக்கு செஞ்சு வச்சிருந்த 30 பவுன் நகையை எடுத்துட்டு ஓடிட்டான் சாயி. சாயியும் பிரசாத்தும் நம்ப முடியாமல் ஹரியை பார்த்தனர். நாங்களே சேகர் இப்படி பண்ணிட்டு போயிட்டானேன்னு திண்டாடிட்டு அலங்க மலங்க முழிச்சுட்டு இருக்கோம். அந்த பொண்ணை கூட்டிட்டு வந்து அவ அப்பா, இனிமே இவன் உங்காத்து பொண்ணு, வெளியே தள்ளுறேளோ உள்ள கூட்டி வச்சுக்கிறேளோ உங்க பொறுப்புன்னு கையில ஒட்டி இருக்கிற தூசிய தட்டுறாப்புல தட்டிட்டு போக பாக்குறார். எனக்கும் அம்மாவுக்கும் ஒரே கோபம். 30 பவனும் சேகரும் காணோம்னு நாங்களே கிடந்து அல்லாடுறோம். இதுல இந்த பொண்ணை வேற எப்படி வச்சுக்க முடியும்னு மறுத்து பேசிட்டோம். உடனே அந்த பொண்ணு ஒரே ஓட்டமா ஓடி போயிடுத்து. மேற்கொண்டு அவன் ஒன்றும் பேசாமல் இருக்கவும் சாயிக்கும் பிரசாத்துக்கும் என்ன செய்வதென்றே தெரியவில்லை. ஹரி தானே ஆரம்பித்தான். சாயி, அப்புறமாத்தான் அந்த விபரீதம் நடந்துடுத்து சாயி. ராஜாதான் வந்து சொன்னான், அந்த பொண்ணு அவாத்து கிணத்திலேயே விழுந்து செத்து போயிடுத்து. தன்னையும் மீறி சாயி ஐயையோ என்று கூக்குரலிட்டாள். பிரசாத்தாலும் தாங்க முடியாமல் தலையை குனிந்தான். அம்மாவை பிடித்து கொண்டான். மறுபடியும் அவ அப்பா சண்டைக்கு வந்துடுவாளோன்னு நினைச்சோம். ஆனா அதுக்குள்ள எங்க ஆத்துல இருக்கு பாரு. நான் போய் சந்திராவை பார்த்துட்டு வரேம்மான்னு என்ன கூட கேட்காம வெறி பிடிச்சவ மாதிரி ரோட்ல இறங்கி போயிட்டா. தானா வந்து ஸ்நானம் பண்ணிட்டு சமையலறையிலேயே படுத்துண்டவதான். 2 நாளா எந்திரிக்கவே இல்ல, வீட்டையும் கவனிக்கல. என்ன கேடு வந்ததுன்னு தெரியல. சுமையும் அம்முவுமா ஏதோ சமாளிச்சுண்டு வரா. 2 கொடுத்து வழிக்கு கொண்டு வந்துடுவேன். இப்ப வீடு இருக்கிற நிலைமையில அனாவசியமா இன்னொரு விவகாரம் வேண்டாமேன்னு தான் பேசாம இருக்க. வீடு எழவு விழுந்த வீடு போலாயிடுத்து சாயி. இப்பதான் இங்க வந்தப்புறமாதான்
கொஞ்சமாவது என்னால பழையபடி மனுஷனா ஆக முடிஞ்சது. இப்பதான் கொஞ்சம் மனசு தெளிவாயிருக்கு. அவன் பேசி முடித்ததும் சாயி, பிரசாத் இருவருமே எதுவும் பேசவில்லை. வீட்டின் சூழ்நிலை இப்போது எப்படி இருக்கு என அவர்கள் இருவருக்குமே நன்கு புரிந்தது. அவரவர் வழியில் இருவரும் யோசித்தார்கள். பிரசாத், ஏண்டா பேசாம இருக்க? கேட்ட உனக்கே இவ்வளவு சங்கடம்னா எனக்கு எப்படி இருக்கும்னு சொல்லு. எப்படாப்பா அங்கிருந்து வெளியே வருமோம்னு ஆயிடுத்துடா. கவலைப்படாதீங்கப்பா, எல்லாம் சரியா போகும், உணர்ச்சியற்ற குரலில் கூறினான் பிரசாத். ஆனால் ஹரி அதையெல்லாம் கண்டு கொள்ளும் நிலையிலேயே இல்லை. சாயி, ஆபீஸ்லயும் அதிக நாள் லீவு போட முடியாது. நாளைக்கு கண்டிப்பா போகணும். நான் ராத்திரி இங்க இருக்க முடியாது சாயி. சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்புறேன். அப்பா, நான் வேணும்னா கூட வரட்டுமா? அந்த தெரு வரைக்கும் வரனே. வேண்டாண்டா, அப்படியெல்லாம் ஒன்னும் உங்க அப்பனுக்கு சீக்கிரத்துல சாவு வந்துடாது. என்னங்க இப்படியெல்லாம் பேசிட்டு கொஞ்சம் கூட சரியில்லை. எவ்வளவோ மன உளைச்சல்ல இருக்கீங்க. மனசு ஒரு நிலையில இருக்காது. வழியில ஜாக்கிரதையா போக வேணாமாங்க? நீங்க இப்படி பேசிட்டு போனா ராத்திரி என்னால நிம்மதியா தூங்க முடியாதுங்க. சரி சரி, என்னமோ சொல்லிட்டேன். கவலைப்படாத சாயி, ஜாக்கிரதையா பார்த்து போறேன். வீணா, பிரசாத் ஏன் என் கூட வரணும் சொல்லு? பாவம், நாள் முழுக்க ஹாஸ்பிட்டல்ல வேலை செஞ்சுட்டு வந்திருக்கான். மறுபடியும் அவனை தொந்தரவு பண்ணிட்டு வேண்டாம், நான் ஜாக்கிரதையா போறேன். வேணும்னா பீமுடுவ அனுப்பு, சரியா? ஓரளவுக்கு மனசு சரியாக சாப்பாடு முடிந்ததும் பீமுடுவோடு ஹரி விடை பெற்று கொண்டு புறப்பட்டான். இந்த சமயமே சாயியும் பிரசாத்தும் மனம் விட்டு பேச நல்ல ஒரு சந்தர்ப்பமாக அமைந்தது. ஹரி வீட்டுக்கு போனதும் அம்மு தைரியமாகவே எதிர்கொண்டாள். சாப்பிட வரையலாப்பா? வேண்டாம். பாட்டிக்கு ஏதானும் கொடுத்தியா? சாப்பிட்டாளா? ஆச்சுப்பா, சுமி நாளைக்கு ஊருக்கு போறாளாம். அம்மாட்ட சொல்லு. இதெல்லாம் என்கிட்ட சொன்னா நான் என்ன பண்ணுவேன்? மா மா, என்னாச்சு உங்க அம்மாவுக்கு? என்ன கேடு வந்துடுத்து? உதடு பிதுங்க வெடித்து வந்த அழுகையை உதட்டை கடித்து சமாளித்தபடி கூறினாள். அம்மா எழுந்திருக்கவே இல்லை, குளிக்கல, சாப்பிடல, உடம்பெல்லாம் கொதிக்கிறது. டாக்டர் வந்து மருந்து தந்திருக்கார். அம்மா மருந்து எடுத்துக்கவே இல்லப்பா. ரொம்ப பயமா இருக்கு. பாட்டிக்கும் முடியாம படுத்துட்டு இருக்கா. சுமி வேற வாத்துக்கு போகணும். ரொம்ப பயமா இருக்குப்பா. படபடவென்று பேசிவிட்டு பயத்துடனேயே நின்றாள். மனம் இவைகளை கேட்டு சுணங்கினாலும் சமையல் அறைக்குள் சென்றான். கண் திறவாமல் ஜனகம் படுத்திருந்த விதம் அவன் உள்ளும் ஒரு நடுக்கத்தை ஏற்படுத்தியது. கால்கள் அவனை அறியாமலேயே அவள் அருகில் சென்றன. ஜுரத்தின் வேகத்தில் அவளே ஒரு அக்னி குழந்தாய் முகம் சிவந்து வீசும் அனலுடன் இருந்தாள். அஸ்தியில் கலவரம் மூண்டது. இவள் வேறு எங்காவது செத்து கித்து வைக்க போகிறாள். அம்மா வேற முடியாம கிடக்கா. ச்ச, என்ன வீடுடா இது? அம்மு, அம்மாவை பார்த்துக்கோ. சுமிய இன்னும் ஒரு வாரம் கழிச்சு ஊருக்கு போலாம்னு சொல்லு. மாப்பிள்ளைக்கு நானே லெட்டர் போடுறேன் சொல்லிவிட்டு அபயாம்பிகாவிடம் போனான். துவண்டு படுத்திருந்த அம்மாவை பார்த்ததும் மனசு துடித்தது. என்ன கம்பீரமா வயல்ல நின்னு ஆள்கள் கிட்ட வேலை வாங்குவா. மாடு கறக்கிறதும் தோட்டத்துக்கு போய் தேங்காய் கணக்கு பாக்குறதும் ஒரு நிமிஷம் சும்மா இருக்க முடியாதே. அப்பேற்பட்ட அம்மா தன்னோட கம்பீரமே போய் இப்படி கிழிஞ்ச துணியா கிடக்கிறாளே. அருகில் போய் உட்கார்ந்தான். அம்மா, கொஞ்சமாவது சாப்பிட்டியாமா? எனக்காக நீ எதையாவது சாப்பிட்டு தாமா ஆகணும். உன்னோட தைரியத்துலதாம்மா நான் இருக்கேன். அம்மா அம்மா. அப்படியே படுத்திருக்கும் அபயாம்பிகாவின் வயிற்றின் மேல் தலை வைத்து கெஞ்சினான் ஹரி. கண்ணா, ஹரி, எல்லாம் சரியாகும்டா. கவலைப்படாதேப்பா. வயிறு எதையும் கொள்ளல கண்ணப்பா. வேண்டி இருக்கலேடா. நீ சாப்பிட்டியாப்பா ஹரி? சாப்பிட்டம்மா. உடம்பு பார்த்துக்கோமா. அம்மு அம்மு. என்னப்பா கூப்பிட்டியா? இதோ பாரு, பாட்டிக்கு அப்பப்ப ஏதாவது நீர் ஆகாரமா கொடுத்துட்டே இரு. வயசானவா, மனசால வேற தளர்ந்து போயிருக்கா. ஜாக்கிரதையா பார்த்துக்கணும், புரிஞ்சுண்டியா? சரி என்பது போல தலையை அசைத்தாள் அம்மு. 2-3 நாட்களில் வீடு ஒரு விதமாய் ஸ்திமிதத்துக்கு வந்தது. ஜனகம் ஏதோ மாதக்கணக்காய் அடிபட்டவள் போன்ற கதியில் தோற்றமே மாறிப்போய் பார்க்கவே பரிதாபகரமாக இருந்தாள்.
எப்போதும் இறுகியது போல தோன்ற முகம் கூட இப்போது தளர்ந்துதான் போயிருந்தது. அம்முவும் சுமியும் வீட்டு வேலைகளினாலும் ஏற்பட்ட விபரீதங்களினாலும் ரொம்பவே களைத்து போயிருந்ததை அறிந்து கொண்ட ஜனகம் ஒருவாறாக எழுந்திருந்தாள். மனதின் பலகீனம் உடலை இன்னும் பலவீனமாக்க அவள் சாதாரணமாக எப்போதும் போன்ற யதார்த்த நிலைக்கு வருவதற்கு 10 நாட்கள் பிடித்தது. ஹரியும் கடிதம் போட்டிருந்ததால் சுமதியும் அங்கேயே இருந்ததினால் ஜனகத்தை அவள் வெகு இதமாகவும் இயல்பாகவும் பார்த்து கொண்டதில் துரிதமாகவே ஜனகத்தின் மனது ஒரு நிலைக்கு வந்தது. அன்று ஹரி காரியலாயத்தில் இருந்து வந்தவுடனேயே பெட்டி படுக்கையை தயார் செய்து கொண்டான். அம்மா, ஆபீஸ்ல திடீர்னு டூர் போக சொல்லியிருக்கா. வர 1 வாரம் ஆகும்மா. உடம்பு பாத்துக்கோமா. வாய்க்கு பிடிச்சத கேட்டு சாப்பிடு. சும்மா யோசனை பண்ணாதம்மா. ஹரி, நீ போய்தான் ஆகணுமாடா. வீடு இந்த நிலையில இருக்கிறப்ப ஆபீஸ்ல கேட்டு வேணும்னா பாரே ஹரி. அம்மா, உனக்கு முன்னையே நான் எத்தனையோ கேட்டு பார்த்துட்டம்மா. ஒத்துக்கல. போய்தான் ஆகணும்ட்டாருமா. வேற வழியே இல்ல. பத்திரமா இரு. டாக்டரை வேணும்னா கூட்டிண்டு வர. மருந்து எழுதி தருவார். சாப்பிடு. போய் கூட்டிண்டு வரட்டுமா? வேண்டாண்டா ஹரி. மனசு சரியா இருந்தா எல்லாம் தானே சரியாயிடும். நீ போயிட்டு வா. சீக்கிரமா போன வேலையை முடிச்சுண்டு ஆச்சா ஆச்சான்னு வந்து சேருடா கண்ணா. நான் பாத்துக்கிறேன் இங்கத்திய வேலைய. நீ யோசனை பண்ணிண்டே என்னமாவது பண்ணிட போறேடா. ஜாக்கிரதையா இருடா ஹரி. சரிம்மா. அம்மு, பாட்டியை கவனிச்சுக்கோ. நீயும் சுமியும் ஜாக்கிரதையா வீட்டை கவனிச்சுக்கோங்க. வீட்டுல கொஞ்சம் ஒழுங்கா இருக்க சொல்லு. ஆமா, நானும் ராதா ராஜாவை எல்லாம் அனாவசியமா அலைய வேண்டாம்னு சொல்லு. வரட்டுமாமா? சாயி, கண்டிப்பா நான் டூர்ல போய்தான் ஆகணும்னு சொல்லிட்டா. சுமதியையும் இருன்னுட்டேன். மாப்பிள்ளைக்கும் லெட்டர் போட்டுட்டேன். 10 நாளுங்கிறத 1 வாரத்துல முடிச்சுண்டு வரலாம்னு நினைக்கிறேன். வந்தா இந்த அமர்க்களம் எல்லாம் ஓஞ்சிருக்கும். அப்புறமா தான் அம்முவோட கல்யாணத்துக்கு பிள்ளையாத்துல போய் பேசலாம்னு இருக்க. வரட்டுமா சாயி? வரேன் பிரசாந்த். சொல்லிவிட்டு புறப்பட்டு போனான் ஹரி. பிரசாத்தும் சாயியும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். அம்மா, அப்பா இந்த சமயத்துல ஊருக்கு போறதும் நல்லதுக்குத்தான். அப்பா எப்ப வேணும்னாலும் திரும்பி வந்துடுவார். அதனால நாளைக்கே நாம செய்ய நினைச்ச காரியத்தை செஞ்சுடணுமா. அதனால இப்பவே அதுக்கு நீ என்னென்ன செய்யணுமோ செஞ்சுடு. சரி பிரசாத், நான் இப்பவே எல்லாம் செய்யறேன். நாளைக்கு வேணும்னா ஹாஸ்பிட்டலுக்கு லீவு சொல்லிடுறியா? இல்ல எப்படி பீமுடவ கூட கூட்டிட்டு போலாமா பிரசாத்? வேணாமா, நாம 2 பேர் மட்டும் போலாம். பீமுடு வீட்லயே இருக்கட்டும். சரிப்பா. சொல்லிய சாயி மாடி ஏறி போனாள். விடிந்ததும் எப்போதும் போல் வேலையை முடித்த பின் மூவரும் சாப்பிட்டு முடித்தார்கள். ஒரு பேக்கை கையில் எடுத்துக்கொண்ட சாயி பிரசாத்துடன் புறப்பட்டாள். பீமுடு, ஜாக்கிரதை. சீக்கிரமாவே வந்துடுறோம். அவர் வரமாட்டார். ஒருவேளை வந்தாலும் நான் வர வரைக்கும் இருக்க சொன்னேன்னு சொல்லு. கண்டிப்பா வெளியே போக மட்டும் விட்டுடாத பீமா. புரிஞ்சுக்கிட்டயா? கண்டிப்பாக்கா. இல்லனா எல்லாமே கசமுசன்னு ஆயி போகும். ஐயா வரமாட்டாருக்கா. வந்தாலும் நான் நிறுத்தி வச்சுக்கிறேன். தைரியமா போயிட்டு வாக்கா. பிரசாத்தும் சாயியும் சுவாமி படத்திற்கு முன் அந்த பையை வைத்து வணங்கிவிட்டு கிளம்பினார்கள். அட்ரஸ் எடுத்துட்டியாமா? ஆ. ஏமா ரொம்ப யோசனையா இருக்க? சஞ்சலமா இருக்கா? இல்ல பிரசாத், நம்மள சரியா புரிஞ்சுக்கணுமேன்னு தான் யோசனையா இருக்கு. எல்லாம் சரியா நடக்கும்மா. மனச தைரியமா வச்சுக்கோமா. பஸ்ஸில் இருவருமே ஒன்றும் அதிகம் பேசாமல் அவரவர் வழியில் யோசித்தபடியே இருந்தார்கள். வாசற்கதவை தட்டும் சத்தம் கேட்டு சுமதிதான் சென்று கதவை திறந்தாள். யார் என்று தெரியவில்லை. வீடு இருக்கும் நிலையில் புதியவர்களான இவர்களை உள்ளே கூப்பிடுவதா வேண்டாமா என்று புரியவில்லை. அம்மா, யாரோ வந்திருக்கா பாரு. அம்மா. ஜனகம் சமையல் அறையில் இருந்து வெளியே வந்தாள். வாசல் கதவில் நிற்கும் தாயையும் மகனையும் பார்க்கையில் சரீரத்தில் ஏதோ ஒரு ரசாயன மாற்றமாக ஒரு பரிவு அவர்கள் மீது தோன்றியது. தாயை எங்கோ பார்த்த ஞாபகம். ஆனால் எங்கு, எப்போது ஞாபகம் வரவில்லை. அரை நொடியில் மனதில் கிளர்ந்த எண்ணங்களை ஒதுக்கினாள். வாங்க, உள்ள வாங்க. வாப்பா. மறந்துட்டீங்களோன்னு நினைச்சேன். ஞாபகம் வச்சிருக்கீங்களா? கோவில்ல தானே நாம சந்திச்சோம். சட்டென்று பொறி தட்டினாற் போன்ற ஞாபகம் வந்தது. மல்லிகை செண்டை கை நிறைய அந்த பெண் கொடுத்ததும் தான் அதில் பாதி அவளுக்கு திருப்பி தந்ததும்
நொடியில் திரைப்படம் போல் மனதில் ஓடிவிட்டு மறைந்தது. ஆமாமா, வாங்க வாங்க சொல்லியபடியே அந்த பையனை பார்த்தாள். அப்படியே அச்சு ஹரியின் சாயல்தான். மனம் கணக்கு போட்டது. மறுபடியும் தான் போட்ட கணக்கின் விடையாக நிற்பவர்களை பார்த்து சிரித்தாள். அதற்குள் சுமதி கூடத்தில் பாய் விரித்தாள். வாங்கோ, உட்காருங்கோ, இந்த நாற்காலியில உட்காருப்பா. அபயம் நிதானமாய் புரண்டு யார் வந்திருக்கிறார்கள் என படுத்தபடியே தலையை தூக்கி பார்த்தாள். சரிவர புரியவில்லை. எழுந்திருக்க முயற்சி செய்தாள். டக்கென்று அந்த பையன் அவளிடம் வந்து அருகில் உட்கார்ந்தான். சிரமப்படாதீங்க பாட்டி, நானே உங்க பக்கத்துல வந்துட்டேன். உடம்பு இப்ப எப்படி இருக்கு? டாக்டர் ஆனதால் இயல்பாக அபயாம்பிகாவின் கை நாடியை பிடித்து பார்த்தான். கண்களை கையால் விலக்கி பார்த்தான். நாக்கை நீட்டுங்க. இயந்திரமாய் நாக்கை நீட்டினாள் அபயம். அவன் யார் என்று புரிவது போலிருந்தும் புரியவில்லை. கண் மசமசவென்றது. ரொம்ப பலகீனமா இருக்கீங்க பாட்டி. சாப்பிட பிடிக்கலனா ஜூஸ், மோர், கஞ்சி, ஹார்லிக்ஸ் குடிங்க. கோல்டன் பஃப் பிஸ்கட் சாப்பிடுங்க. பால் நிறைய குடிக்கலாம். வயித்தை மட்டும் காய போடாதீங்க பாட்டி. தீர்க்கமாய் பார்த்தாள் அபயம். எழுந்து உட்காரணுமா? இருங்க பாட்டி, இந்த தலகாணிய முதுகு பக்கமா வச்சுக்கிட்டு உட்காரலாம். கொஞ்சமா தலையை தூக்குங்க. அப்படித்தான். அபயத்தின் தலையை நிதானமாக தூக்கி தன் மடியில் வைத்து கொண்டவன் தலைகாணியை சுவரின் மேல் சாய்த்து வைத்தான். அவளையும் நிதானமாய் தலைகாணியின் மேல் சாய்ந்தபடி உட்கார வைத்தான். இப்போதும் அவனையே பார்த்த அபயாம்பிகா சாயியையும் பார்த்தாள். இருவரையும் மாறி மாறி பார்த்தாள். சட்டென்று எழுந்த பிரசாத் அபயாம்பிகாவின் கால்களில் வீழ்ந்து அபிவாதையே கூறி நமஸ்கரித்தான். கூர்ந்து கேட்ட அபயாம்பிகாவிற்கு தங்கள் கோத்திரமே அவன் கூறியதும் முகத்தின் ஜாடையுடன் அவன் யார் என்பதை உணர்த்தின. மனதில் ஒரு அசூயையும் கோபமும் எழுந்தது. அதன் பிரதிபலிப்பு அவள் முகத்தில் நன்கு தெரிந்ததை ஜனகம் கவனித்தாள். மாற்ற எண்ணினாள். உன் பேர் என்னப்பா? பிரசாத்தம்மா. எங்க அம்மா உங்களை பத்தி சொல்லிருக்காங்கம்மா. அம்மா ஒரே ஒரு தடவை தான் உங்களை பார்த்துருக்காங்க. ஆனாலும் எப்போதும் சொல்லிட்டே இருப்பாங்க. அந்த அம்மா முகத்துல என்ன தேஜஸ் தெரியுமா? அவங்கள விழுந்து கும்பிடணும் போல இருக்குப்பா பிரசாத்ன்னு. உங்களை பார்க்கணும்னு தோணினாலோ மனசுக்கு ஏதாவது வேதனையா இருந்தாலோ அந்த வெள்ளிக்கிழமை தவறாம கபாலி கோவிலுக்கு அம்மா போவாங்க. ஏன் தெரியுமாம்மா? உங்களை பார்க்கத்தான். ஆனா நீங்க அவங்கள பார்த்திருக்க மாட்டீங்க. அவங்க உங்களை நல்லா தரிசனம் பண்ணிட்டு தான் வீட்டுக்கு வருவாங்க. வந்து சொல்வாங்க, அப்பா இப்பத்தாண்டா பிரசாத் மனசுக்கு நிம்மதியா சந்தோஷமா இருக்கு, மனசே லேசாயிருச்சுடான்னு வாங்கம்மா. அதற்குள் சுமதி காஃபி கலந்து வந்து இருவரிடமும் கொடுத்தாள். அபயாம்பிகாவின் முகம் சுளித்தது. ஒருவித நிஷ்டூர பார்வை பார்த்தாள். சாயியும் எழுந்து வந்து அபயாம்பிகாவை சாஷ்டாங்கமாய் நமஸ்கரித்தாள். கையில் கொண்டு வந்திருந்த பழங்களை அவள் அருகில் வைத்தாள். பிறகு பிரசாத்திடம் அந்த பையை கொடுக்க கூறினாள். பிரசாத், பாட்டிகிட்ட அந்த பையில் இருக்கிறது எடுத்து கொடுப்பா. பிரசாத் அம்மாவிடமிருந்து வாங்கிய பையில் இருந்த பழுக்கா டப்பாவை எடுத்தான். பாட்டி, இதை வாங்கிக்குங்க பாட்டி. இப்போது நிஷ்டூர பார்வை போய் லேசான ஒரு கலக்கமும் பயமும் அபயாம்பிகாவின் கண்களில் வெளியாகியது. பெட்டியையும் பிரசாத்தையும் சாயியையும் மாறி மாறி பார்த்தாள். பிறகு ஜனகத்தை தயக்கத்துடனும் கேள்விக்குறியுடனும் பார்த்தாள். இப்போது சாயி, அபயாம்பிகா, ஜனகம் இருவரையும் நோக்கி மறுபடியும் கை கூப்பினாள். அம்மா, நீங்க பார்த்த பார்வையிலிருந்தே என்னை பத்தி ஓரளவு தெரிஞ்சிட்டீங்கன்னு புரியுது. பிரசாத் உங்க பேரந்தாம்மா. சுமதியும் அம்முவும் அதிர்ச்சியுடன் பார்த்தனர். ஜனகம் எப்போதும் போலவே இருந்தாலும் முகத்தில் எப்போதும் தோன்றும் இறுக்கம் அறவே இல்லை. அதற்கு பதிலாக ஒரு இணக்கமும் தெரிந்தது. அம்மா, தெரிஞ்சோ தெரியாமலோ உங்க மகனோட என் வாழ்க்கையும் இணைஞ்சு போச்சு. அதை தவிர்க்க முடியாத நிலையில நான் இருந்ததுனால அதை ஏத்துக்கிட்டேன். அம்மா, நீங்க என்ன உங்க மருமகளா ஏத்துக்க முடியாதுன்னு தெரியுமா? ஆனா நானும் என் மகனும் உங்க எல்லாரையும் எங்க குடும்பத்தை சேர்ந்தவங்களாத்தான் நினைக்கிறோம்மா. பாட்டி, அம்மாவுக்கு கல்யாணம் பேசுறதா அப்பா சொன்னார். ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அம்மா அம்மாவுக்காக இதுல சில பொருளை கொண்டு வந்திருக்காங்க. மறுக்காம ஏத்துக்கணும் பாட்டி. ஆமாம்மா, நாம எல்லாரும் ஒரே குடும்பமா இருக்கலாம்னா அது முடியாத காரியம்னு தெரியும்.
ஊரும் ஒத்துக்காது, கௌரவமா நினைக்கவும் செய்யாது. நம்ம குடும்பத்துல உங்களுக்கெல்லாம் தலை குனிவு வராப்ல நானோ பிரசாத்தோ கண்டிப்பா நடக்க மாட்டோம்மா. ஆனா உங்களுக்கு என்ன உதவி வேணும்னாலும் எந்த சமயத்திலேயும் செய்ய தயாரா இருக்கோம்மா. எங்க 2 பேரையும் நீங்க மனசால உங்க குடும்பத்துல ஒரு அங்கமா நினைச்சா போரும்மா. மத்தபடி வேற எந்த எண்ணமும் எங்க 2 பேருக்கும் இல்ல. பாட்டி, ஒரு அண்ணன் தன் தங்கச்சியோட கல்யாணத்துக்கு தன்னால் ஆனது செய்யறது கடமைதானா பாட்டி? அதை செய்யறதுக்கு எனக்கும் ஒரு சந்தர்ப்பம் கொடுங்க பாட்டி. எனக்கு கூட பிறந்தவங்கன்னு யாரும் இல்ல. ஆனா எனக்கு அத குறையா நினைக்க தோணல. ஏன்னா இங்க எனக்கு அக்கா, தங்கச்சிங்க, தம்பிங்க எல்லாரும் இருக்காங்க. ஆனா ஒரு குறை என்னன்னா, அவங்களோட கல்யாணத்திலையும் மத்த நல்ல விஷயங்கள்லையும் என்னாலையோ அம்மாவாலையோ தைரியமா கலந்துக்க முடியாது. மத்தபடி வேற ஒண்ணும் குறையே இல்ல பாட்டி. அம்மா, இன்னொரு முக்கியமான விஷயம்மா. நானும் பிரசாத்தும் இங்க வந்தது, நாங்க கொடுத்தது இதெல்லாம் உங்க மகனுக்கு கண்டிப்பா தெரியக்கூடாதும்மா. ஏன்னா பிற்பாடு அதனால பல சிக்கல்கள் விளையலாம்மா. அதனாலதான் பசங்க ஸ்கூலுக்கு போயிருக்கிற நேரமா பார்த்து வந்தது. சுமதியும் அம்முவும் வளர்ந்தவங்க, நான் சொல்றத புரிஞ்சுக்குவாங்க. சுமி, கண்டிப்பா நீயும் அம்முவும் யார்கிட்டையும் சொல்லக்கூடாதும்மா. இது ஒண்ணுதான் நான் உங்க எல்லாரையும் கேட்டுக்கிறது. பாட்டி, நானும் அம்மாவும் மாத்தி மாத்தி பேசி உங்களை குழப்பி விட்டுட்டோமா? பாட்டி, வரோம் பாட்டி. உடம்ப ஜாக்கிரதையா பாத்துக்கங்க. அம்மா, வரோம்மா. ஜனகம் சட்டென்று திடுக்கிட்டு பார்த்தாள். அபயாம்பிகாவோ இன்னும் ஒரு பிரம்மையிலேயே இருந்தாள். அதனால் அதனால் ஜனகமே பேசினாள். இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.